புராணக் கதைகளின்படி மகிஷி என்ற அசுரி தேவர்களை கடுமையாக துன்புறுத்தினாள். அவளை அழிக்க முடியாமல் தேவர்கள் சிவனையும் விஷ்ணுவையும் வேண்டினர். மகிஷிக்கு சிவனும் விஷ்ணுவும் இணைந்து பிறந்த பிள்ளையால் மட்டுமே நான் அழிக்கப்பட வேண்டும் என்ற வரம் இருந்தது. இதனால் விஷ்ணு மோகினி ரூபம் எடுத்தார். சிவன் மற்றும் மோகினி இணைவில் பிறந்த தெய்வ குழந்தையே ஸ்ரீ ஐயப்பன். அந்த குழந்தை பம்பை ஆற்றங்கரையில் கிடைத்தது. பந்தளம் நாட்டின் மன்னர் ராஜசேகரன் அதை தத்தெடுத்து வளர்த்தார். இளமையில் ஐயப்பன் அபார சக்தியும் ஞானமும் பெற்றவராக வளர்ந்தார். பின்னர் மகிஷியுடன் போரிட்டு அவளை அழித்து தேவர்களுக்கு மீண்டும் அமைதியை வழங்கினார். பிறகு உலக நலனுக்காக ஐயப்பன் சபரிமலையில் தவம் செய்ய விரும்பினார். அங்கு அவர் பிரம்மச்சாரியாக அமர்ந்து சாதாரண மனிதருக்கும் உயர்ந்த ஆன்மீக வழியை காட்டும் தெய்வமாக விளங்குகிறார். அதனால் ஐயப்பன் சைவமும் வைணவமும் ஒன்றிணைந்த ஹரிஹர புத்திரன், எல்லோருக்கும் சமத்துவம் போதிக்கும் தெய்வம் என போற்றப்படுகிறார். ஐயப்பனுக்கு ஏன் மாலை அணிய வேண்டும்? விரதத்தின் அடையாளம். மாலை அணிவது 41 நாட்கள் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஐயப்பன் வழிபாட்டில் மாலை அணிதல், விரத மாலை என்பது ஒரு முக்கியமான ஆன்மீக சின்னம். அதன் வழிபாட்டு முறைகள் என்ன என்பதை அடுத்த பாகத்தில் காண்போம்.